போட்டோவை வெளியே கொண்டு வந்து போட்டது பாட்டி தான். பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அவங்க மேல படிய போட்டியா? எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு இவளை பத்தி தெரியாது பிரபு கண்ணா. ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஆரம்பத்துல இருந்தே என் தாத்தா மேல காண்டுதான். அதனாலதான் நீ இப்படி பண்ணிருக்க. உன்னை என்ன பண்றது? வேணும்னா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா அதுதான் நடக்க போகுது. இதுக்கப்புறம் என் தாத்தா விஷயத்துல இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ண பாட்டி கிட்டின்லாம் பார்க்க மாட்டேன். உன் பொட்டி எடுத்து கையில கொடுத்து எங்கேயாவது வெளியூருக்கு ரயில் ஏத்தி விட்டுருவேன். வயசாச்சே தவிர கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே கிடையாது. உன்னெல்லாம் என்ன சொல்றது? சாரி அத்தை, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. இல்ல மருமகனே, இல்ல. நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே எனக்கு போதும். ஆதிர வா. நீ போ ஆதிர, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. பாட்டி அம்மா, தேவையா உனக்கு? நல்ல ஆளுமா நீ. எல்லாரும் உள்ள வாங்க. ஏமா, உனக்கு அப்பா போட்டோ வீட்டுல இருக்கிறது பிடிக்கலனா அது தூக்கி போட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது தானே? எதுக்கு தேவையில்லாம இதுல நீ என்ன கோத்து விட்ட? எனக்கு இந்த வீட்டுல உன் அப்பா போட்டா இருக்கிறது பிடிக்கல, நீங்க இருக்கிறதும் பிடிக்கல. அதனால ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிடலான்னு பிளான் பண்ண. ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. அடுத்த அட்டம்ப்ட்ல நீ தப்பிக்கவே முடியாது, பாத்துக்க. இவங்க சாதாரண பாட்டி இல்ல, பயங்கர டேஞ்சரான டைம் பாம் பாட்டி. முதல்ல இவங்களுக்கு ஒரு வழி பண்ணு. நான் எடுக்கிற அட்டம்ப்ட பொறுத்துரு.